நண்பாளனின் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்களா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 15/8/2025 பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வருமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்கிறாங்க. என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்டில் கேட்டுக்கிறீங்க. அதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ வரும், அந்த ரிசல்ட்ஸை நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கறது, ஒரே டென்ஷன் மேல் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் எல்லாமே கமெண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கீங்க. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய கருத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸை எதிர்பார்த்து காத்து இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை காத்துக்கிட்டு அடுத்து ஏதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும், வேறு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே டென்ஷன் மேல் டென்ஷன் இருந்தீங்களா அடுத்த இது கான்சென்ட்ரேட் ஆகாத போயிடும். இந்த அங்கன்வாடி மட்டும் கிடையாதுங்க, எந்த ஜாபாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகலாம், ஆகாமல் போகலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இது இல்லைன்னா நாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாப் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையாக இருக்கட்டும், ஒன் ஸ்டாப் சென்டர் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இருக்குது. இல்லம் தேடிகளிலும் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி கஷ்டப்பட வேண்டாம். அதே மாதிரி முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்தால் எந்தெந்த மாவட்டத்துக்கு வரும், எந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல இன்டர்வியூ முடிஞ்சிச்சு எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்மளுடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புது விவசாயம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நாம் பார்க்கலாம். அங்கன்வாடி ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மேல ஆரம்பிச்சு உங்களுக்கு ஜூலை எண்ட் வரைக்குமே நடந்துச்சு. நிறைய மாவட்டம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. ஒரு சில மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஜூலை கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடத்துனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே மாதிரி வராது. எந்த மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்டர்வியூ முடிச்சாங்களா அந்த மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்திருக்குது. அதே மாதிரி இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அலுவலக நாட்களில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு அலுவலக ஒர்க்லாம் இருக்குது. அந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இன்டர்வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. மேலேருந்து உங்களுக்கு ஜூலை அதாவது 3 மாதம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவே நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ 3 மாதம் நடக்கும்போது ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்களா நமக்கு தெரியாது. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ வரும் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரும் அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. அப்டேட்டுங்கும் போது டேட் எதுவுமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா எடுத்தது உங்களுடைய மார்க்கு இது எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம செக் பண்ணணும்னா ICDS வெப்சைட்டு, இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவாங்க. என்ன அப்டேட் பண்ணுவாங்கன்னா இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேலே பாருங்கள், டாப்பில் பாருங்கள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறை தங்களை அன்புடன் வரவேற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குது. இந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரலாம். அப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ICDS ஆஃபீஸில் கேட்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா முடிச்சு எங்களுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் அனுப்பிட்டோம். அவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புவாங்க. எங்கள் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்காக சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழனி முருகன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் வந்துச்சு. 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டர்வியூவே ஸ்டார்ட் பண்ண கிடையாது. அவங்களுக்கு இதே மாதிரி தான் ஹெட் ஆஃபீஸில் கேட்டால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொல்கிறதும், இங்கே கோயில் ஆஃபீஸில் கேட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொல்கிறதும், அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா அதிகாரி தப்பிக்கிறதுக்காக அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் வருது, அடுத்த மாதத்தில் வருது, இந்த தேதியில் வருது, ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லி விட்றாங்க. அதே மாதிரி பாருங்கள் இந்த ICDSல பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணி கேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ கால் பண்ணாலும் சும்மா பார்த்தீங்கன்னா நம்பர் தான் இருக்கும். கால் பண்ணால் அவங்க பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணவே மாட்டாங்க. நாமளும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணிட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா காலே பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது பார்த்தீங்கன்னா தகவல் கிடைச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். எப்படி பார்த்தீங்கன்னா உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா உங்களோட பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு ப்ளஸ் இன்டர்வியூ தான் வச்சு எடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூங்கும் போது இதில் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அடிப்படையெல்லாம் நிறையா இருக்குது. இந்த விதவை
இந்த கணவரால் கைவிடப்பட்டு இந்த 2 கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இழந்தவங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்சன்டேஜ் ஒதுக்கிறாங்க. அந்த படி தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. என்ன செக் பண்ணுவாங்கன்னா, குழந்தை பாதுகாக்கிறதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆளா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நல்லா பார்த்துக்குவாங்களா, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அங்கன்வாடி ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாப் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு தான் போஸ்டிங்கு, எனக்கெல்லாம் கிடைக்காதா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாங்க. சப்ஸ்கிரிப்டர் எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க பணம் கொடுத்து வாங்கினாலுமே வாங்கட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஜாப்பு, அதே மாதிரி இது கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து வாங்கினவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் தூக்குவாங்க. அப்போ தூக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பணம் கட்டினது வேஸ்ட்டு. அதனால் வந்து பார்த்தீங்களா, நீங்கள் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லைனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கிடைக்கல, அவங்க தான் வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் படாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கட்டி வேலை வாங்கி ஏமாந்துருவீங்க. நீங்கள் ஏமாறக்கூடாதுன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழியை காட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகுவீங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்களா அடுத்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். நீங்கள் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் நல்வழியை காட்டுறான்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஜாப்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக நோட் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுகிற விதம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக பேசுகிறீங்களா இல்லை ஃபோல்டாக பேசுகிறீங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோல்டாக பேசணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக பேசுகிறவங்கிட்ட பொறுத்த வரைக்கும், போல்டுங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோல்டாக, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேசும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க. அந்த மாதிரி பேசுகிறாங்களா இல்லை சாஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்களா, சாஃப்டாக பேசுகிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முன்னுரிமை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குழந்தைங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி பேசும்போது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. இந்த போல்டாக பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் சவுண்டு அதிகமாக பேசும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயப்படுவாங்க. நம்ம குழந்தையாக இருக்கட்டும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுவாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதையும் செக் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மே ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடைபெற்று இதில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ முடித்த மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா எதுன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம், அதே மாதிரி தேனி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டம், திருவாரூர், ஈரோடு, தருமபுரி, கரூர், இந்த மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ முடித்தாங்க. இந்த ரேஷன் ஷாப்பு, போஸ்ட் ஆஃபீஸு, மெரிட் லிஸ்ட்டு 1, 2 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விடுவாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ முடித்தாங்களா அந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வருமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க. ஆகஸ்ட் 15 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுதந்திர தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜெயில் கைதிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா கருணை அடிப்படையில் பதவியாக இருக்கட்டும், பதவி உயர்வாக இருக்கட்டும், விருந்தாக இருக்கட்டும், நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நடைபெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக சொல்ல முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்களே தவிர இது வந்து பார்த்திங்கன்னா உறுதியான கவர்மெண்ட் தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக சொல்லக்கூடிய தகவல் கிடையாது. ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகஸ்ட் 15 நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம், என்னங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி நடக்குன்னு சொல்ல முடியாது. எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா நடக்கலாம், நடக்காமே போகாது, கண்டிப்பாக நடக்கும். நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி ஜாப்பு, அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் இல்லை, அரசு பணி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து வாங்கினீங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்து தான் போகணும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க. அதே மாதிரி வேறு ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சமூக நலத்துறை, ஒன் ஸ்டாப் சென்டரு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு ஆஃபீஸரு,
இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கு இந்த நிறையா வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்துட்டு இருக்குது. எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது பல பேருக்கு தெரியாது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் விண்ணப்பிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதுங்கும் போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க மாட்டாங்க. அப்படி விண்ணப்பிக்காத போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் குறைவாயிடும். அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.